எல்லோருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் சில மக்கள் அவங்க வாழ்க்கை முழுவதும் ஏழையாவே இருக்கும்போது, இன்னும் சிலர் மட்டும் எதுவுமே இல்லாம வாழ்க்கையை தொடங்கினாலும் தொட முடியாத உயரத்தை தொட்டு பிடிக்கிறாங்க? இது விதியினாலயா, இல்ல நம்ம எண்ணங்களும் முடிவுகளும் கூட இதை தீர்மானிக்குதா? இப்ப நான் சொல்ல போற கதை உங்க லைஃபை பத்தின உங்க கண்ணோட்டத்தை மாத்தலாம். இதை கவனமா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கதை உங்க வாழ்க்கையில கூட பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒரு அமைதியான கிராமத்துல மோகன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. லைஃப் இஸ் நாட் சோ ஈஸிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையும் ரொம்பவே கடினமா இருந்துச்சு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கடுமையா உழைச்சாரு. ஆனா அவருடைய சூழ்நிலையில எந்த மாற்றமும் இல்லை. என்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும்னு மறுபடி தனக்குத்தானே புலம்பிக்குவாரே ஒழிய அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கான எந்த புது முயற்சிகளும் அவர் எடுக்க மாட்டாரு. காலப்போக்கில் எந்த ஒரு விஷயம் தவறாக நடந்தாலும் விதியையே குற்றம் சொல்லிட்டு வாழ்க்கைக்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கறத நிப்பாட்டிட்டாரு. அந்த நம்பிக்கையோடையே தன்னுடைய நாட்களையும் நகர்த்தி வந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஊருக்குள்ளே வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டார். மொத்த கிராமமும் அவரை பார்க்க அவர் காரை சுற்றி கூட்டம் கூடினாங்க. மோகனும் அவரை பார்க்கணுன்னு கூட்டத்துக்குள்ள பாஞ்சு போனான். அங்கே நின்ன கார்ல இருந்து ரொம்ப அமைதியோடையும் தெளிவோடையும் நம்பிக்கையான தோற்றத்தோடையும் ஒரு பிஸ்னஸ் மேன் இறங்கினார். அவர் தான் விக்ரம். விக்ரம் அந்த ஊர்லேயே பிறந்து அந்த ஊர்லேயே வளர்ந்தவர். இப்போ சிட்டியில் மல்டி க்ரோர் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. கூட்டத்தை தள்ளிக்கிட்டு வேகமாக வந்த மோகனுக்கு விக்ரமை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். மோகன் தயக்கத்தோட மெல்ல பேச ஆரம்பிச்சாரு. சார், நம்ம 2 பேருமே இதே கிராமத்திலேருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். நான் இன்னும் ஏழையாவே இருக்கேன். ஆனா உங்க வாழ்க்கை மட்டும் எப்படி இப்படி மாறுச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு விக்ரம் சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணாரு. ஏன்னா நான் என்னோட மைண்ட் செட்டை மாத்தினேன்னு. மோகன் குழப்பத்தோட பார்த்தான். என்னது, உங்க மைண்ட் செட்டை மாத்தினது உங்களை பணக்காரரா மாத்துச்சா? மைண்ட் செட்டுக்கும் பணக்காரர் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு மோகன் கேட்டாரு. அதுக்கு விக்ரம், வா உனக்கு என்னோட ஸ்டோரியை சொல்றேன்னாரு. இன்னைக்கு இது என்னுடைய கதை, நீ இதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மேபி நாளைக்கு அது உன்னோட ஸ்டோரியாவும் மாறலான்னு சொன்னாரு. மெல்ல அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிச்சாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி நானும் இதே கிராமத்துல தான் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய அப்பா தினசரி கூலிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு மட்டுமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய வருமானம் இருந்துச்சு. இதனால எனக்கு என்னுடைய மேற்படிப்பை தொடரவோ நல்ல வேலையோ இல்லாம என்னுடைய அப்பாவுக்கு உதவியாவே இருந்து வந்தேன். இப்படியே என்னுடைய முழு வாழ்க்கையும் போயிடுமோன்னு நினைச்சு தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு 2 புக்ஸை கிஃப்ட் பண்ணான். ஒன்று ரிச் டேட் புவர் டேட், இன்னொன்று சைக்காலஜி ஆஃப் மணி. அந்த 2 புத்தகங்களுமே அதிர்ஷ்டத்தையோ குறுக்கு வழிகளை பற்றியோ பேசலை. அந்த 2 புக்ஸுமே பேசினது பணக்காரரும் ஏழையும் எப்படி வேறுபட்ட முறையில் சிந்திக்கிறாங்கங்கிறது தான். ஒரு ஏழை, என்கிட்ட பணம் இல்லை, அதனால சில விஷயங்கள் எல்லாம் என்னால் செய்யவே முடியாது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சிந்திப்பார். ஆனால் ஒரு பணக்காரர், எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தேவை, இதுக்காக நான் பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்னு சிந்திப்பார். இந்த ஒரு லைன் என் மைண்டில் சில விஷயங்களை தெளிவாக்குச்சு. பேராசையும் பயமும் இல்லாமல் பணத்தை எப்படி கையாளுறதுங்கிற மாதிரியான விஷயங்களையும் அந்த புக்கிலேருந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். கடுமையாக மட்டும் உழைக்கிறத விட புத்திசாலித்தனமாகவும் உழைக்கணும்னு என்னுடைய மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன். என்கிட்ட போதுமான அளவுக்கு பணமோ இல்லை ஸ்பெஷலான ஸ்கில்ஸோ எதுவுமே இல்லைனாலும் வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணேன். கடைசியில் நான் ஆரம்பித்தது ஒரு சாதாரண சின்ன டீ கடை தான். அந்த ஊரில் ஏற்கனவே பல டீ கடைகள் இருந்துச்சு. அதனால என்னுடைய கடையை கொஞ்சம் வேற மாதிரி யூனிக்காக மாற்றணும்னு நினச்சேன். ஒவ்வொரு கப் டீயோடையும் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸையும் நம்பிக்கை தரும் வாசகங்களையும் கொடுக்க ஆரம்பித்தேன். மக்களும் டீக்காக மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ஸ்டோரிஸ்க்காகவும் என்னுடைய கடையை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. என்னோட டீ ஸ்டால் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. அந்த டீயோட சொல்கிற பாசிட்டிவான வார்த்தைகளும் கதைகளும் அவங்க உடலை மட்டும் இல்லாமல் மனசையும் நாள் முழுக்க புத்துணர்ச்சியாக வச்சிருந்த காரணத்தால் அவங்க என் கடையை தேர்ந்தெடுத்தாங்க. பணமும் மெதுவாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 புத்தகங்களோட வரிகள் நான் பணத்தை பார்க்குற விதத்தை மாற்றுச்சு.
பணம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அதை எப்படி சேமிக்கணும், எப்படி முறையாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் அந்த புக்கிலேருந்து படித்து தெரிஞ்சு வச்சுருந்தேன். அதனால என்னால் சேமிக்கவும் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாளில் அந்த டீ கடை ஒரு சின்ன மெஸ்ஸாக மாறுச்சு. ஆனால் அந்த யூனிக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸும் கோட்ஸும் சொல்கிறதையும் நான் நிறுத்தலை. கொஞ்ச நாளில் கிராமத்திலிருந்து சிட்டிக்கு போனேன். அங்கே கேட்டரிங் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளையும் முறைப்படி கற்றுக்கிட்டேன். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்மார்ட்டாகவும் உழைக்கணும்னு கற்றுக்கிட்டேன். என்னை சுற்றி இருக்க வாய்ப்புகளை கவனிக்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதிலேருந்து இன்னொரு வளர்ச்சி. வேறு இன்னும் நிறைய புது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அந்த யூனிக்னஸை மட்டும் என்னுடைய எல்லா பிஸ்னஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெற்றி ஒரு நாள் இரவில் வரல. ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்கோட கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கும் ஃபினான்ஷியல் விஸ்டமும் என்னை சுற்றி இருந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கக்கூடிய எபிலிட்டியும் தான் என்னைய பணக்காரன் ஆக்குச்சுன்னு சொன்னார். உண்மையான வறுமை பணம் இல்லாததுனால இல்லை, சரியான சிந்தனை இல்லாததான்னு விக்ரம் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லி முடித்தார். அந்த நாள் மாலை மோகன் வீட்டுக்கு திரும்பினார். பணத்தை பற்றின தன்னுடைய பார்வையை மாற்றணும்னு முடிவு பண்ணார். இது விக்ரமோட ஸ்டோரி மட்டும் இல்லை, விதி மேலே மட்டுமே பழி போடாமல் மைண்டை சேஞ்ச் பண்ணி பணத்தை பார்க்குற நம்ம ஸ்டோரியாகவும் இது மாறலாம். ஸோ நமக்கு நாமே கேட்டுக்குவோம், ஏன் விதியை மட்டுமே குற்றம் சொல்லணும், நம்ம பார்வையை ஏன் மாற்றக்கூடாதுன்னு. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.